வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுங்குடி சாரீஸோட கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடர்ன் பிரிண்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் காட்டன் அப்படி சொல்லுவாங்க. பிறந்த குழந்தை கூட நீங்கள் படுக்க வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மடிக்கும் போதே பார்க்கலாம் அது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக அந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் சாஃப்ட் காட்டனில் இன்னொன்று. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோ ப்ளூ ரெண்டுமே வந்து வித் ப்ளவுஸோடு இருக்குங்க. வித் ப்ளவுஸோடு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 550 580க்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து முடிஞ்சிடும். 100 கவுண்ட் காட்டனுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் உடுத்துறதுக்கு அவ்வளோ மென்மையாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது ரெண்டுமே வந்து வித் ப்ளவுஸோடு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற சாரீஸ் வந்து க்ரீன் கலர். இதில் வந்து வித்தவுட் ப்ளவுஸ், ஒரு பாசிப்பருப்பு கலரு. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ப்ளவுஸ் வந்து நீங்கள் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கிற ஃபேன்சியில் இருக்கிறது சுங்குடி. ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது நார்மலாக அந்த புட்டா போட்டது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டை அண்ட் டை சாரீ ப்ளஸ் ஆஃப் அண்ட் ஆஃப். எப்படி இந்த கலரில் இந்த பக்கம் வந்து டார்க் ப்ளூ, அந்த பக்கம் ஸ்கை ப்ளூ வித் ஜரி பார்த்திங்கன்னா சில்வர் அண்டு கோல்டன் ரோஸ் ஜரி அப்படிங்கிறதா இந்த ஜரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம டை அண்ட் டை ஒர்க்கு, நாட் போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேலைப்பாடு இந்த சேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே இன்னொரு கலர் க்ரீன் வித் ப்ரௌன் கலர். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேம் அதே ஒர்க்கு தான். ஸோ அதே மாதிரி ஜரி பார்டர் தான். இதில் 3 கலர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2வது கலர். ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ சுங்குடி காட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் அதிகம். ஸோ கம்மி விலையில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரிஜினல் சுங்குடியாக வந்து இருக்காது. ஸோ கொஞ்சமாவது காசு போட்டால் தான் நல்ல ஒரு சுங்குடி காட்டன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் அதிலே வந்து டார்க் ப்ளூ அண்ட் ஆஷ் கலர் மாதிரி. ஸோ இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆஃப் அண்ட் ஆஃப்லாம் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு அந்த பாதி சாரீ வந்து உள்ளே போயிடும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து சுங்குடி கட்டுற அந்த ஃபீலே இருக்காது. ஜிபோரி பிரிண்ட் மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் அது ரொம்ப லைக் பண்ணி இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் பேஸில். ஸோ இது வந்து சேம் கலர்லேயே டார்க் அண்ட் கான்ட்ராஸ்டில் இருக்கிறது நல்ல ஒரு லுக்கு. இது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதோட டார்க் கலர் ப்ளவுஸு, பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலர் ப்ளவுஸு, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பாந்தினி அந்த முடிச்சு போட்டது ப்ளஸ் டை அண்ட் டை ஒர்க்கு. இது முந்தி உங்களுக்கு அந்த ரவுண்டாக போட்டிருக்கிறது முந்தி. ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே வித் ப்ளவுஸ் சாரீஸுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேல்தாரி. ஸோ ஜரி பார்த்திங்கன்னா கோல்டன் ஜரி. ஸோ இதெல்லாம் சுங்குடினா நம்ம வந்து நம்பவே மாட்டோம், அவ்வளோ வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேல்தாரி பிரிண்ட்டு. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த லைனாக வரும். ஸோ இது ஒரு டிசைன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ எல்லோ கலர் சாரீ. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வேல்தாரி சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ஜரி இருக்கும் பார்டரில். அதில் பார்த்திங்கன்னா இடையில வந்து இந்த மாதிரி ஒர்க்கு. ஸோ இதை கட்டும்போது நமக்கு சுங்குடி அந்த ஃபீலே இருக்காது. ஸோ அவங்க புதுசாக யோசித்து இந்த டையிங்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நெசவாளர்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். என்னதான் மெஷினில் கொடுத்து ஒரு சாரீ நம்ம நெசவு பண்ணி வாங்கினாலும் இந்த சாரீலாம் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் அவங்க யோசித்து இந்த ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இதில் வந்து ரொம்ப டைமு. அதனால தான் இந்த கை வேலைப்பாடு இருக்க சாரீ இதெல்லாமே கையில் தான் எல்லா டிசைன்ஸுமே அவங்க பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லி. அதுக்கு அந்த ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு அந்த டைமுக்கு தான் அந்த காசு. ஸோ அதுக்கு ஒரு தனி ஸ்டைல், ஒரு அழகு இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வேல்தாரிலேயே நம்ம லைன்ஸ் போட்ட மாதிரி. ஸோ இந்த இடையில க்ரீன் கலரில் டையிங் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு பேஸ் ஒயிட்டில் இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே நினச்சி நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ மிஷினில் பிரிண்ட் ஆகி வர்றது அது வேறு. அது நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு சாரீ கூட வரும். பட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கஷ்டம். ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒர்க்கு. ட்ரிபிள் கலரில் இந்த சாரீ வந்து அவங்க கையில் எப்படி நீங்கள் டை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெண்டிங்காக இருக்க டிசைன்ஸ் இதெல்லாமே. இதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா அந்த டார்க் ப்ளூ கலரில் ப்ளவுஸு. ஸோ ஆரஞ்சு கலர் சாரீ, டார்க் ப்ளூ கலர் ப்ளவுஸ். இது
ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் சாரீ எஃபெக்டில் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் கார்டன் சாரீ கட்டுவீங்க, எதுவுமே ஒரு பார்டர் இருக்காது, எதுவுமே இருக்காது, அதில் சிபோரி ப்ளஸ் பாந்தினி போட்டு இருக்குது. இது ஒரு ஸ்டைலு, இது ஒரு நல்ல இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட் இன்னொரு சாரீ. இது நல்லா டார்க் பிங்க்கு, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா பீட்ரூட் கலருங்க. நம்ம பீட்ரூட் வாங்குறோம் அந்த கலரு. ஃபோனில் வந்து கொஞ்சம் சரியாக கலர்ஸ் வந்து இதில் சரியாக தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல கரும் ப்ளூ ப்ளவுஸு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இதில் 2 கலர் நம்ம பார்த்தாச்சு, இன்னொரு கலர் அனுப்புகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே 3 கலர்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள் இனிஷியலாக, அதுக்கப்புறம் கலர்ஸ் வேணுனாலும் நம்ம அனுப்பிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு சாரீ, அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் க்ரீனு ப்ளஸ் எல்லோ ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு சாரீ. ப்ளவுஸ் வந்து ரொம்ப டார்க் க்ரீனு. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ. ஸோ இந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப ரேர். இது மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறதே வந்து ரொம்ப ரேர். இந்த மாதிரிலாம் நம்ம கட்டும்போது ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ சுங்குடி சாரீ பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் போடுங்க. சுங்குடி சாரீ கட்டிகிட்டே இருக்கவங்க சுங்குடி தவிர்த்து வேறு வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி, அதோட சாஃப்ட்னஸ், அதுக்கான லுக் எல்லாமே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சுங்குடி கட்டிகிட்டு இருக்கவங்க ரெகுலராக சுங்குடி தான் கட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா சுங்குடியிலேயே வந்து ஒரு நெலி டிசைன் போட்ட மாதிரி பார்டர் வந்து ஷிபோரி பிரிண்ட்டு. ஸோ இதுவும் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தாலும் நம்ம இது சுங்குடி சாரீ அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம், அந்தளவுக்கு இதோட டிசைன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே சுங்குடி சாரீ தான். அதோட கவுண்ட்டு தான், அந்த டையிங் தான் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் மட்டும் இப்போ கலைஞர்கள் வந்து யோசித்து அந்த சாரீ உற்பத்தி பண்ணுறவங்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடையில வர நெலி டிசைன்ஸ் எல்லாமே வேக்ஸ் பிரிண்ட்டுங்க. வேக்ஸில் பிரிண்ட் பண்ணி மெழுகில், அதாவது பிளெயின் மெழுகில் டிசைன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டையில் நினச்சி அதுக்கப்புறம் இன்னொரு டையில் நினைக்கிறது தான் இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். மொத்தம் 3-4 கலர்ஸ் டையிங் பண்ணி எடுப்பாங்க, ஹேண்ட்மேடு. சரிங்களா, எந்த ஒரு மிஷினும் யூஸ் பண்ணாமல் கையிலேயே நினச்சி சாயம் போட்டு காய வச்சு கஞ்சி போட்டு எல்லாம் பண்ணுறது தான் இது இந்த சாரியோட மகிமையே. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் வித்து சாண்டில் கலர். இது எப்பயுமே எவர் க்ரீனுங்க. இந்த காம்பினேஷனில் ஒரு சாரீ கூட எல்லாருமே இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த ப்ளவுஸு, ஸோ முந்தியில் அந்த கீழே வர பார்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலரில் தான் உங்களுக்கு அட்டாச் ரன்னிங் ப்ளவுஸ் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ இது எல்லாமே வித் ப்ளவுஸ் சாரீஸ். ஸோ ப்ரௌன் கலர். அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அஜந்தா ப்ளூ கலரில் அதே பேஸில் ஒரு சாரீ, இடையில வந்து ப்ரௌன் கலரில் லைட்டாக ஷிபோரி பிரிண்ட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வித் ப்ளவுஸோடு வந்துடுங்க. எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸுங்க. சாரீ தாராளமாக உங்களுக்கு இருக்கும், ஹைட்டு நல்ல ஹைட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கனாலும் கரெக்டாக வந்து 1 மீட்ரு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தாராளமாக போதும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், இந்த துணி வந்து நீளமாக இருக்கிறதுனால 80-90 பாயிண்ட் இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்லா தைச்சிக்கலாம். அந்தளவுக்கு ஹைட் இருக்கும், சாரியோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹைட் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு கலர். ஸோ நெலி டிசைன்லேயே இது இன்னொரு கலர். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அள்ளி தெளித்த டிசைன் ப்ளஸ் வேக்ஸு எல்லாமே மிக்ஸ் ஆகினா ஒரு டிசைன், ப்ளஸ் வந்து 3-4 கலர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கொஞ்சம் கார்டன் சாரீ எஃபெக்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டன் சாரீ எஃபெக்டில் வந்து இதை ட்ரை பண்ணனால இதெல்லாம் இப்போ வந்து பயங்கர மூவிங்கில் இருக்குது. ரெகுலராக அந்த முடிச்சு போட்டு எடுக்காமல் இப்படி வந்து எடுக்கிறாங்க. ஸோ சுங்குடியிலேயே நாங்கள் ட்ரெண்டாக கட்டுறோம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இதில் ப்ளவுஸ் பார்த்திங்கனாலும் இந்த ஆரஞ்சு இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் பேஸாக வச்சு இதில் ப்ளவுஸ் இருக்கும். ஸோ எல்லா சாரியுமே எங்களால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அதுதான் ப்ளவுஸுங்க. ஆரஞ்சு கலர், ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ப்ளவுஸு. ஸோ எல்லா சாரியுமே வந்து வித் ப்ளவுஸை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அது ஒரு தடவை மடிச்சிட்டோன்னா திருப்பி அது ஓப்பன் பண்ணி மடிக்கிறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வராது. ஸோ உங்களுக்கு எல்லாருமே வந்து வெறும் இந்த சாரீ ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சா எங்களுக்கு முந்தி எப்படி இருக்குது, ப்ளவுஸ் எப்படி இருக்குது, அதோட வியூ பார்க்கணுன்னு எல்லோரும் கேட்குறனால இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக கஸ்டமர்ஸ் மட்டும்தான், அவங்க ஷேர் பண்ணுறது ப்ளஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நம்மக்கிட்ட எப்பயுமே ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம சாரியில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்னு கொஞ்சம் லோ குவாலிட்டி டையிங் யூஸ் பண்ணுற மாதிரி சுங்குடியெலாம் வாங்கிடாதீங்க. கவுண்ட் இருக்குது. ஸோ அரிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரிசி தான். பட்டு பாஸ்மதியும் இருக்குது, பொன்னியும் இருக்குது, ரேஷனர்ஸும் இருக்குது இல்லைங்களா. ஸோ எல்லாத்துக்குமே அதுக்கான தரம் இருக்குது இல்லைங்களா. பாஸ்மதினா அதுக்கான ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி தான் நம்ம சாரிலையுமே அந்த டிசைனை பார்த்து ஏமாந்துடாதீங்க, அந்த கலர் பார்த்து ஏமாந்துடாதீங்க.
மறந்துடாதீங்க. அந்த கவுண்ட்டு, அந்த டையிங்கு, அந்த ஒர்க்குக்கு தான் காசு. இது பாருங்கள், இன்னொரு எல்லோ அண்ட் ப்ளூ கலர் சாரீ. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மூவிங்கில் இருக்க டிசைன் தான். இதெல்லாமே கொஞ்சம் புதுசாக அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் இடையில வர அந்த நாட் மட்டும் பழைய ட்ரெடிஷ்னல் தான், இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னலில் கொஞ்சம் மாடர்னாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கட்டினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். டார்க் ப்ளூ வித் எல்லோங்கும்போது அது செம்மையாக இருக்கும். உங்களுக்கு டார்க் க்ரீனுங்க வித் எல்லோ, இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டான ஒரு கலர். நம்ம கட்டும்போதே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வந்து அந்த ஒர்க்கெல்லாம் வந்து கையில் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, வேக்ஸ் பிரிண்ட்டு, அந்த குட்டி குட்டியாக ரவுண்டு வர்றது எல்லாமே கையிலேயே அந்த டிசைன் பண்ணது. இது பார்த்திங்கன்னா சுங்குடி சாரீ இருக்கும், சுங்குடியோட அந்த கலர் டையிங் சேம் டையிங் இருக்கும். பட் என்னென்னா பிரிண்ட்டில் வந்திருக்கும், அதாவது பிளாக் பிரிண்ட்டுங்க, மிஷின் பிரிண்ட்டு கிடையாது. சுங்குடி பொறுத்த வரைக்கும் பிளாக்கில் வந்து பிரிண்ட் அடித்து இது வரும். பிளாக்னா ஒரு பெரிய மரக்கட்டை மாதிரி இருக்குங்க. அந்த மரக்கட்டையில் அவங்க அச்சு வச்சு எடுத்து போகிறது தான் பிளாக் பிரிண்ட்டு. இது வந்து லைட் அண்ட் ப்ளூ, லைட் அண்ட் டார்க் அந்த காம்பினேஷன். லைட் கலரில் சாரீ இருக்கும், அதே சேம் கலரில் டார்க் கலரில் பார்டர் இருக்கும். இதுவும் வந்து இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் பார்டர் கலரில் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வந்து கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரெகுலராக 2x2லேயே வந்து ஈஸியாக உங்களுக்கு ப்ளவுஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த பக்கம் ஸ்கை ப்ளூ, அந்த பக்கம் டார்க் ப்ளூ. அந்த டார்க் ப்ளூ ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த சாரீ வந்து அழகாக இருக்கும். இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு பிங்க்கு, மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்கும். பட் அந்த கலர்ஸ் இப்போ காட்டலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து பிங்க் கலர். இதுவும் சுங்குடி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டைமண்ட் ஷேப்பு, அதுக்குள்ளே ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் தான் இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டையிங் வந்து கையில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கோல்டன் ஜாரி இருக்கும். இதில் இன்னொரு கலர் ஆரஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சு கலரில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் நல்லா ஆரஞ்சு கலரில் கோல்டன் ஜரி வச்ச சாரீ. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து கையில் பண்ண ஒர்க்கு தான், ப்ளஸ் வந்து பிரிண்டிங் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இந்த ஒர்க் வந்துருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு 500 580 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். இந்த சாரீ வந்து 550க்கெல்லாம் இந்த சாரீ வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ். இந்த சாரீலாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பியோர் காட்டன், உங்களுக்கு லுக் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சாரீ எல்லாமே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டபுள் கலர், அதாவது இது வந்து ஒரு மாதிரியான க்ரீன் கலருங்க, ரொம்ப மைல்டான ஒரு க்ரீனு. இன்னும் அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா ஷிபோரி பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷிபோரி, இன்னொரு பக்கம் வந்து அந்த டை அண்ட் டை முடிச்சு போட்ட அந்த சாரீ. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் சில்வர் ஜரி. ஸோ சுங்குடியிலேயே எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும், ஜரியெல்லாம் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில்வர் ஜரி எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து சில்வர் ஜரி. நீங்கள் இது கட்டும்போது அழகாக இருக்கும். உங்களுக்கு அந்த சில்வர் ஜரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் சுங்குடி டிசைன், சரிங்களா. அந்த நாட் போட்டு எல்லா பக்கம் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி நாட் வரும். ஸோ இதுவுமே அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ தான். முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா கை ஒர்க்கு. ஸோ இது வந்து எப்பயுமே எவர் கிரீன், ஃபேமஸ் ஆஷ் அண்ட் ரெட்டு. இது இந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி கவுண்ட்டு, ஒரிஜினல் சுங்குடி ஹை குவாலிட்டி கவுண்ட்டுங்க. அதாவது ஒரிஜினல் சுங்குடி டிசைன் இது தான், ஹை குவாலிட்டி டிசைன் இருக்கும். அண்டு பிரிண்ட்டும் ஹை குவாலிட்டி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்மல் சுங்குடி சாரீ. அண்டு பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் பிரிண்ட்டுங்க. பிளாக் பிரிண்ட்டில் ஜரி வச்சுருக்கோம். ஸோ ஜரி ஒர்க் பாருங்கள். முந்தி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைன், கோல்டன் ஜரியில் லைனாக போட்டிருக்கோம். அதான் இதோட முந்தி. இதுக்கு வந்து நீங்கள் அந்த பார்டர் கலர் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 550க்குள்ளே தான் வரும். 550க்குள்ளே இது ரொம்பவே ஒர்த்தான ஒரு சாரின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ துணி வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சுங்குடி வாஷ் பண்ணி கட்ட தான் உங்களுக்கு அதோட சுங்குடியோட மகிமையே தெரியும். அவ்வளோ நல்லாயிருக்கும். வெயில் காலத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நல்லா ஒரு அயன் பண்ணி கட்டினீங்கனாலே இது அவ்வளோ ஒரு லுக் இருக்கும். வேணும்னா நீங்கள் கஞ்சி போட்டு கட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்னொன்று, இதுலேயே வந்து பிரிண்ட்லேயே வந்து இன்னொரு கலர், அந்த சாண்டில் கலரோடய சேர்ந்த கலர் டிசைன் தான். இதில் வந்து நல்ல ஒரு அஜந்தா ப்ளூ கலர், அதுலேயே அஜந்தா ப்ளூவில் இன்னும் டார்க் ஷேடில் பார்ட்ரு. இதுவும் வந்து
கண்டிப்பாக கோல்டன் ஜரி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து வெயிலில் காய போட்டு அவங்க எடுத்து மடிக்கிறது தான் அவங்களோட ஒர்க்கு. பார்த்திங்கன்னா இந்த ஜரி பார்ட்ரு சின்னதாக ஒரு லைன்ஸ் வந்த மாதிரி முந்திரி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அதே மாதிரி இது கட்டுனா ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. இந்த கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரிண்ட்லேயே வந்து நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்குது. எங்களுக்கு கம்மியாக தான் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த 550 ரேஞ்சுக்கு இது எடுத்துக்கலாம். தாராளமாக வந்து சூப்பராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இது வந்து ஜரி பார்ட்ரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜரி, அதில் ஹை குவாலிட்டி கவுண்ட்டு ப்ளஸ் வந்து ஷிபோரி பிரிண்ட் ஒரு பக்கம் நார்மல் பிளைன், அதில் டை அண்ட் டை ப்ளஸ் வந்து சில்வர் ஜரி போட்ட இந்த சாரீங்க. இதுவும் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் கட்டும்போது அந்த ஷிபோரி, இது வந்து ஷிபோரி பிரிண்ட்டுங்க. இந்த சாரீ கட்டும்போது ரொம்ப அழகாக இந்த சாரீ வந்து வியூ ஆகும். ஸோ நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் எல்லோ ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி இதெல்லாம் வந்து தாராளமாக வந்து நம்ம எடுத்து ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிக்கலாம். வித் ப்ளவுஸோடு இருக்குங்க இந்த சாரீ. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன், டார்க் க்ரீனுங்க, நல்லா பாசா கலர் சொல்லுவாங்களே, அதில் இலை க்ரீனு ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. இதுலேயும் வந்து சில்வர் ஜரி நீங்கள் நல்லா பார்க்கலாம். சில்வர் ஜரி அண்ட் ரோஸ் ஜரி 2 கலர்லேயும் ஜரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிபிள் கலர் ஜரியெல்லாம் கட்டினீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ரிச்சாக